இயேசுவில் பிரியமானவர்களே, உயிர்ப்பு காலத்தினுடைய 5வது ஞாயிற்றுக்கிழமை, பாஸ்கா காலத்தின் 5வது ஞாயிற்றுக்கிழமை திருவழிபாட்டில் நாம் பங்கெடுத்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு நாம் வாசித்த வாசகங்கள் பயப்பட வேண்டாம் என்ற ஒரு செய்தியை முதன்மையான செய்தியாக இன்றைக்கு வைக்கப்படுகிறது. அது ஒரு சில வார்த்தைகளை நான் சொல்லிட்டு முதல் வாசகத்தை மட்டுமே இன்றைக்கி நாம் கொஞ்சம் தியானிக்கலாம் என்று நான் நினைக்கிறேன். நற்செய்தி வாசகத்தில் ஆண்டவர் இன்றைக்கு சொல்லுகிறார், தன்னுடைய சீடர்களை பார்த்து உள்ளம் கலங்க வேண்டாம். இந்த கலங்க வேண்டாம் என்ற இந்த வார்த்தையை நாம் நம்முடைய வாழ்க்கையில் எப்படி அதை போட்டுக்கொள்ளலாம்? பயப்பட வேண்டாம், வருத்தப்பட வேண்டாம், அஞ்ச வேண்டாம், அல்லது உடைந்து போக வேண்டாம், நம்பிக்கை இழந்து விட வேண்டாம். இப்படி பலவிதமான வார்த்தைகளை நாம் இதில் வைக்கலாம். நீங்கள் உள்ளம் கலங்க வேண்டாம். சீடர்களை பார்த்து இயேசு சொல்கிறார். அப்போ சீடர்களுக்கு என்ன பயம் இருந்துச்சு? சீடர்களுடைய உள்ளம் ஏன் கலங்கி போய் இருந்தது அல்லது ஏன் வருத்தப்பட்டது என்றால், இந்த வாசகத்தினுடைய அந்த சூழலுக்கு நாம் செல்ல வேண்டும். யோவான் நற்செய்தி 14ஆம் அதிகாரத்தில் இந்த வாசகத்தை படிச்சிருக்கிறோம். எந்த ஒரு கான்டெக்ஸ்ட், எந்த ஒரு சூழலில் இந்த வாசகம் வருது, எந்த ஒரு கான்டெக்ஸ்டில் இயேசு தன்னுடைய சீடர்களை பார்த்து சொல்கிறாரு? இயேசு பாடுபட போகிறார், சிலுவையிலே மரிக்கப் போகிறார், தன்னுடைய சீடர்களை விட்டு அவர் இறக்கப் போகிறார். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இயேசு இதற்கு முன்னாடியே, நான் உங்களை விட்டு பிரிந்து செல்ல போகிறேன், சிறிது காலம் நான் உங்களோடு இருக்க மாட்டேன், அது பின்னாடி சிறிது காலம் கழித்து நான் மீண்டும் திரும்பி வருவேன், அப்படி வருகிற போது நான் உங்களை தந்தையினுடைய இடத்துக்கு, நான் இருக்கக்கூடிய இடத்துக்கு நான் உங்களை கூட்டிகிட்டு போவேன் அப்படின்ட்டு சொல்கிறார். இந்த வாசகத்துக்கு முன்னாடி நாம் பார்க்கக்கூடிய விஷயம் என்னவென்றால், யோவான் நற்செய்தி 13ஆம் அதிகாரத்தில் இயேசு தன்னுடைய சீடர்களுடைய பாதங்களை கழுவக்கூடிய அந்த பகுதியை பார்க்கிறோம். இயேசு தன்னுடைய சீடர்களுடைய பாதங்களை கழுவும் போது சொல்லுவார், உங்களில் ஒருவன் என்னை காட்டி கொடுப்பான் அப்படின்னு சொல்லுவார் இயேசு. யூதாஸ் தான் காட்டி கொடுப்பான், ஸ்ட்ரெயிட்டாக சொல்ல மாட்டார். உங்களில் ஒருவன் யூதாஸ், அவன் என்னை காட்டி கொடுப்பான் அப்படின்னு சொல்லியிருந்தால் மற்ற சீடர்கள் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது, அல்லது குழம்பி போன அவசியம் கிடையாது. ஏன்னா ஸ்ட்ரெயிட்டாக சொல்லிட்டார், யூதாஸ் தான் என்னை காட்டி கொடுக்க போகிறான். இப்போ மற்ற சீடர்களுக்கு எந்த விதமான வருத்தமோ பயமோ அல்லது குழப்பமோ இருந்திருக்க வாய்ப்பில்லை. ஆனால் இயேசு எப்படி சொல்கிறாரு, உங்களுள் ஒருவன் என்னை காட்டி கொடுப்பான். அப்போ அந்த சீடர்கள் கேட்குறாங்க, நானோ ஆண்டவரே அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அவங்களுக்கு தெரியல, ஒருவேளை நானாக இருப்பனோ, இயேசுவை காட்டி கொடுக்கக்கூடிய சூழலுக்கு நான் தள்ளப்படுவனோ, இயேசுவை ஒருவேளை நான் காட்டி கொடுத்துடுவனோ, அவரவர் குழம்பி போகிறார்கள். யூதாசு தெளிவாக இருந்திருப்பான், அவன் தான் காட்டி கொடுக்க போறான் ஏற்கனவே அவன் முடிவு செய்திருக்கிறான். ஆனால் மற்றவர்களை பாருங்கள், இயேசு உங்களில் ஒருவன் என்னை காட்டி கொடுப்பான்னு சொல்கிற போது நானா இருக்குமோ கேட்குறாங்க. ஆண்டவரை, அது நானோ? அப்போ இயேசு அந்த பாதம் கழுவு சடங்கில் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துகிறார். நான் உங்களை விட்டு போக போகிறேன், நீங்கள் என்னை காட்டி கொடுப்பீங்க, அவன் என்னை கைது செய்வாங்க, நான் மரித்து 3ஆம் நாள் உயிர்த்திடுவேன், இதெல்லாம் அப்படி பேசுகிற போது அதனுடைய தொடர்ச்சியாக இன்னைக்கு அவர் சொல்கிறாரு, உள்ளம் கலங்காதீங்க, பயப்படாதீங்க, நான் கொஞ்ச நாள் தான் உங்கள் கூட இருக்க மாட்டேன், திரும்பி வருவேன், வந்துட்டு உங்களை எல்லாம் நான் கூட்டிகிட்டு போவேன். இதுவும் சீடர்களுக்கு புரியாது. இயேசு எங்கே போக போகிறார்? கொஞ்ச நாள் எங்கே போகிறார் இயேசு? இப்போ எருசலேமில் இருக்கிறேன், இயேசு எங்கே போகிறாரு? எங்கே எருசலேமில் விட்டுட்டு அவர் எங்கே மட்டும் தனியாக போகிறாரு? கலிலியாவுக்கு போவாரா, அல்ல கானா ஊருக்கு போவாரா, அல்லது வேறு எங்கே போக போகிறாரா? ஒன்றுமே புரியலையே. இயேசு சொல்கிறது ஒன்றும் புரிஞ்சிக்க முடியலையே. ஒரு குழப்பம். இவரை நம்பி நம்ம வந்திருக்கிறோம், இவர் தனியாக நம்மளை விட்டுட்டு இவர் பாட்டு போயிட்டா நாம் இந்த எருசலேம் என்ன செய்ய போகிறோம்? நம்ம ஊர் வந்து கலிலேயா,
அங்கே தான் மீன் பிடிச்சிட்டு இருந்தோம், அங்கே தான் வலைகளை பழுது பார்த்துட்டு இருந்தோம். அங்கிருந்து கூட்டிகிட்டு வந்து இங்கே எருசலேமில் விட்டுட்டு, நான் கொஞ்ச நாள் உங்கள் கூட இருக்க மாட்டேன், நீங்கள் இங்கேயே இருங்க, நான் மீண்டும் வந்து உங்களை கூட்டிக்கிட்டு போகிறேன் என்று நம்மளை இங்கே தனியாக விட்டுட்டு போயிடுறாரு. நமக்கு இங்கே என்ன நடக்கும்? இவர் போன பின்னாடி நம்மளை என்ன செய்ய போகிறானுங்க? பலவிதமான குழப்பத்தில் சீடர்கள் இருந்தார்கள். அவங்கள பார்த்து இயேசு சொல்கிறாரு, உள்ளம் கலங்க வேண்டாம், பயப்பட வேண்டாம். பிரியமானவர்களே, இந்த சீடர்களுடைய மனநிலை, இந்த சீடர்கள் மனசுக்குள்ளே ஓடி அந்த பயம், என்ன நடக்குமோ என்கின்ற எதிர்காலத்தை பற்றி அச்சம் அந்த சீடர்களுக்கு மட்டுமல்ல, இங்கே கூடியிருக்கக்கூடிய நமக்கும் இருக்கிறது. ஒரு பயம் கலந்த ஒரு எதிர்காலம், ஒரு அச்சம் கலந்த ஒரு வாழ்க்கை. ஒரு வாழ்க்கையில் என்னதான் நாம் கஷ்டப்பட்டு நாம் நம்முடைய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்தாலும் ஒரு நிம்மதி இல்லை, வாழ்க்கையில் முன்னுக்கு வர முடியல, நாம் நினைச்சது நடக்கலை, நாம் நினைச்சபடி நம்முடைய குடும்பத்தில் இல்லை, நாம் நினைக்கிற போல நம்முடைய வாழ்க்கை அமையலை என்று ஒரு குழப்பத்தில் இன்றைக்கு நாமும் இருக்கிறோம். ஆண்டவர் இயேசு இன்றைக்கு நமக்கும் அந்த வார்த்தை சொல்கிறாரு, என் மகனே மகளே, உள்ளம் கலங்கி போகாத, உள்ளம் கலங்காத, என் மீது நம்பிக்கை வையுங்கள் என்று சொல்கிறார். என் மீது நம்பிக்கை வையுங்கள். பல சமயத்தில் நம்முடைய வாழ்க்கையிலே பிரச்சனைகள், துன்பங்கள், தோல்விகள், ஏமாற்றங்கள், அவமானங்கள், இன்னல்கள், இக்கட்டுக்கள், பலவிதமான வருத்தங்கள், இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையிலே வருகிற போது உள்ளம் கலங்கி போகிறோம். நம்முடைய மனதுக்குள்ள அச்சங்களையும் பயங்களையும் உள்ளே வைத்து என்ன செய்வது என்று தெரியாமல் நாம் தடுமாறி போகிறோம். அந்த சமயத்தில் நாம் நம்முடைய பயத்தை, அச்சத்தை, வருத்தத்தை நம்மிடமிருந்து எடுப்பதற்காக நாம் என்ன செய்கிறோம் என்றால், இயேசு இன்னைக்கு சொல்கிறாரு, என் மீது நம்பிக்கை வையுங்கள் சொல்கிறாரு. அதை ஒருவேளை நாம் செய்வது கிடையாது. மனிதர்களுடைய பலத்தை எதிர்பார்க்கிறோம், மனிதர்களுடைய சப்போர்ட் நமக்கு கிடைக்கும் என்று எதிர்பார்க்கிறோம். அல்லது இந்த சமூகத்தில் யாராவது தெரிந்த மனிதர்கள், அந்தஸ்தில், உயர்வில், பணக்காரர்கள், இவங்க எனக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணுவாங்க என்று நாம் மனிதர்களை தேடி போகிறோம். வேதம் சொல்லுகிறது, மனிதன் மீது தஞ்சம் புகுவதை விட, மனிதனிடம் தஞ்சம் புகுவதை விட ஆண்டவரிடம் தஞ்சம் புகுவது நலம் என்று சொல்லுகிறது. இன்னைக்கு முதல் செய்தி தான் பிரியமானவர்களே. மனிதர்களை நம்பக்கூடாதா? நம்பலாம். மனிதனுடைய உதவியை கேட்கக்கூடாதா? கேட்கலாம். ஆனால் இன்றைக்கு இறைவன் சொல்லுகிறார், உங்களால் மனிதர்கள், உங்களுடைய உறவினர்கள், நண்பர்கள் எல்லோரும் கைவிட்ட நிலையில் உள்ளம் தடுமாறுகிற போது, வாழ்க்கை தடுமாறுகிற போது, வாழ்க்கையில் என்ன செய்ய வேண்டும் என்று புரியாத சூழல் வருகிற போது, குழம்பி போன நிலையில் இருக்கிற போது, என் பிள்ளைகளை நீங்கள் தடுமாறாதீங்க. உங்களுக்கு யாரும் இல்லை அப்படின்னு நினைக்காதீங்க. நீ கைவிடப்பட்ட பிள்ளை, நீ ஒரு அனாதை, எனக்குன்ட்டு யாருமே இல்லை அப்படின்னு நினைக்காத, நான் இருக்கிறேன் என்ற தைரியத்தை இன்னைக்கு ஆண்டு நம் கொடுக்கிறார். பிரியமானவர்களே, கடவுள் நம்மை ஒருபோதும் கைவிடுவதில்லை. ஆண்டவர் நிச்சயமாய் அவர் சொன்னது போல, நான் திரும்பி வருவேன், நான் இருக்கிற இடத்திலே உங்களை நான் அழைத்து செல்வேன் என் அந்த சீடர்களுக்கு அந்த உறுதிப்பாட்டை தந்தது போல, அந்த நம்பிக்கை தந்தது போல, எனக்கு உங்களுடைய துன்பமான சூழல், எனக்கு துன்பத்தில் இருக்கலாம், ஆனால் இது அப்படியே இருந்து விடாது. ஆண்டவருடைய அருட்கரம் மீண்டும் உங்களை தாங்கும். ஆண்டவருடைய கிருபை மீண்டும் வந்து உங்களை தாங்கிக் கொள்ளும். ஆண்டவருடைய ஆசீர்வாதங்கள் குடும்பத்தில் மீண்டும் வரும். இந்த நிலை போகும், இந்த வேதனை போகும், இந்த கண்ணீர் போகும், இந்த பயம், அச்சம் போகும். ஆண்டவர் மீண்டுமாய் உங்களுடைய குடும்பத்தில் தன்னுடைய ஆசீர்வாதத்தை கொடுப்பார். நான் திரும்பி வருவேன் என்ற உறுதிப்பாட்டை ஆண்டு கொடுக்கிறார். பிரியமானவர்களே, உங்களை அப்படியே நிர்கதியாய் விட்டு விடுவதில்லை. நாம் துன்பத்தை அப்படியே நிர்கதியாய் விட்டுவிட்டு ஆண்டு நம்மை விட்டு போகுவதில்லை. ஆண்டு, நான் திரும்பி வருவேன், நான் இருக்கிற இடத்துல உங்களை நான் அழைத்து செல்வேன் அப்படின்னு சொல்கிறார். இதுதான் முதல் செய்தி. பிரியமானவர்களே, ஆண்டவர்கிட்ட நம்பிக்கை வைங்க. 2வது வாசகத்தில் பேதுரு சொல்கிறார், ரொம்ப அருமையான ஒரு வார்த்தை பயன்படுத்துகிறார். இன்றைக்கு 2வது வாசகத்தில் கல் அப்படின்னு சொல்லி இயேசுவை உருவகப்படுத்துகிறார். இயேசு வந்து ஒரு கல், உயிர் உள்ள ஒரு கல்.
நம்பிக்கை இல்லாதவர்களால் புறக்கணிக்கப்பட்ட ஒரு கல். ஆனால் அது விலை உயர்ந்த கல், அது ஒரு மூளைக்கல். அப்படிலாம் சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொல்கிறார் பேதுரு, அதில் நம்பிக்கை கொண்டோர் பதற்றமடையார் அப்படின்னு சொல்கிறார். எதில் நம்பிக்கை கொண்டவர்கள் பதற்றமடைய மாட்டார்கள்? எல்லாம் நான் கூட ரொம்ப நீங்களாம் கவனிக்கணும்னு சொல்லி தான் நான் பிரசங்கம் வச்சுருக்கிறேன். நீங்கள் எங்கேயோ இருக்கிறீங்க பொழுது. யார் மீது நம்பிக்கை வைத்தவர்கள் பதற்றமடைய மாட்டார்கள்? இயேசு என்கிற மூளை கல்லின் மீது நம்பிக்கை வைத்தவர்கள் பதற்றமடைய மாட்டார்கள். இன்னைக்கு நிறைய பதற்றத்தோடு தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். படபடப்பு, ஒரு பதற்றம், ஒரு அச்சம், என்ன நடக்குமோ என்று சொல்லி. ஆனால் பேதுரு சொல்றார், இந்த இயேசு என்கிற மூளை கல்லின் மீது நம்பிக்கை வைத்தவன், நம்பிக்கை கொண்டோர் பதற்றம் அடைய மாட்டாங்க. அவங்க வாழ்க்கையில் ஒரு என்ன நடக்குமோ என்கின்ற ஒரு பதற்றத்தோடு அவங்க வாழ மாட்டாங்க, தைரியமாக இருப்பாங்க. ஒரு கல் எப்படி உறுதியாக இருக்கிறதோ, இந்த ஆடை எவ்வளோ பெரிய ஆலயம் கட்டி இருக்கிறாங்க, இதில் எத்தனை கற்கள் இருக்கிறது. இந்த கற்களை போட்டு இந்த ஆலயம் கட்டப்பட்டதுனால் இது ஸ்ட்ராங்காக இருக்குது. வெறும் மணலை மட்டும் போட்டு கட்டியிருந்தால் என்ன ஆகுது? இந்த கோயில் நிற்குமா? அது கற்கள் இருக்கிறது. அப்போ கல் என்பது இயேசுக்கு உருவகப்படுத்துகிறார் பேதுரு. இயேசு ஒரு கல்லை போடு இருக்கிறார். அது சாதாரண கல்லில் உயிருள்ள கல். அப்போ அந்த கல் நமக்கு சொல்லக்கூடிய செய்தி ஸ்ட்ரென்த், ஸ்ட்ராங், உறுதி. அப்போ இயேசு என்கிற கடவுள் உறுதியை கொடுக்கக்கூடிய கடவுளாக, ஒரு ஸ்ட்ரென்த்தை கொடுக்கக்கூடிய கடவுளாக, ஒரு வலிமையை கொடுக்கக்கூடிய கடவுளாக, ஒரு வல்லமையை கொடுக்கக்கூடிய கடவுளாக இயேசு இருக்கிறார். அந்த வல்லமையுள்ள வலிமையுள்ள கடவுளை நீ பற்றி கொண்டால் உன் வாழ்க்கையில பயம் இருக்காது, பதற்றம் அடைய மாட்ட அப்படின்னு பேதுரும் இன்றைக்கு 2வது வாசகத்தில் சொல்கிறார். அப்போ இன்றைக்கி முதல் செய்தி தான், பிரியமானவர்களே, ஆண்டவர் மேலே நம்பிக்கை வைத்தவர்களை, தன்னை நம்பியவர்களை ஆண்டு ஒருபோதும் கைவிட மாட்டார். நம்ம தோற்று போகிற போல தெரியலாம், நம்முடைய வாழ்க்கையில் நம்ம ஏதோ ஒன்றை இழந்து போவது போல நமக்கு தெரியலாம், ஏதோ கடவுள் நம்மை கைவிட்டுட்டாரு, இனிமேல் வாழ்வதுக்கு ஒன்றும் இல்லை என்பது போல நம்முடைய மனக்கண்களுக்கு தெரியலாம், நம்முடைய இந்த மூளைக்கு படலாம், நம்முடைய மனசு சொல்லும், இல்லை வாழ்க்கை முடிஞ்சிச்சு, இனிமேல் ஒன்றும் இல்லை. பிரியமானவர்களே, ஆண்டவர் முற்றுப்புள்ளிகளை கூட அவர் தொடர் கோடாக மாற்றுவார். அவர் முடிந்து போக எதையும் விடுவதில்லை, அவர் வாழ்க்கையை மாற்றுவார். என முதல் செய்தி, பிரியமான, இன்றைக்கு ஆண்டு நமக்கு ஒரு நம்பிக்கை கொடுக்கிறார். கவலைப்படாதீங்க, உள்ளம் கலங்காதீங்க. உள்ளத்தில் ரொம்ப டென்ஷனாக இருந்து ஸ்ட்ரெஸ் ஆகிட்டு வாழ்க்கையில் ரொம்ப ஒரு பிடிப்பில்லாத ஒரு வாழ்க்கையை நீங்கள் வாட அப்படி ஒரு நிலைக்கு போகாதீங்க. நான் கூட இருக்கிறேன். உள்ளம் கலங்க வேண்டாம் சொல்கிறார். கலங்க வேண்டாம். நாம் உள்ளம் கலங்கி போகிறப்ப என்ன நடக்கும்? நமக்கு அனுபவம் இருக்கும். நம்முடைய மனசு கலங்கி போன சமயத்தில், இப்போ தண்ணீர் இருக்கிறது, தண்ணீரில் மண்ணெல்லாம் போட்டு நீங்கள் கலக்கி அந்த தண்ணீர் எப்படி இருக்கும்? கீழே இருக்கக்கூடியது தெரியுமா? தெரியாது. ஒரு தெளிவற்ற நிலை இருக்கும். அந்த தண்ணீர் கலங்கி இருக்கிற போது ஒரு தெளிவு இருக்காது, கீழே என்ன இருக்குன்னு தெரியாது. ஆனால் அதே தண்ணீர் தூசி இல்லாமல், மாசு இல்லாமல், சுத்தமான தண்ணீர் அப்படி வைக்கிற போது நமக்கு கீழே இருக்க தெரியும் இல்லையா? சுத்தமாக இருக்கும்போது. பிரியமானவர்களுடைய உள்ளம் கலங்கி போயிருந்தால் நீங்கள் தெளிவாக திங்க் பண்ண முடியாது. நீங்கள் மனசுக்குள்ளே பயத்தோடு அச்சத்தோடு இருக்கிற போது நீங்கள் செய்யக்கூடிய செயல்களை தைரியமாக செய்ய முடியாது. நீங்கள் உள்ளம் கலங்கி போயிருக்கிற போது எந்த விதமான நல்ல முடிவுகளை நீங்கள் எடுக்க முடியாது. கலங்கி போன சூழ்நிலையிலே நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் உங்களுக்கு பாதகமாக அமையும், அது நல்லா அமையாது. ஆக தெளிவான சிந்தனை நமக்கு வேண்டும், தெளிவான எண்ணங்கள் நமக்கு வேண்டும். அதைத்தான் நீங்க சொல்ல, உள்ளம் கலங்காதீங்க, கலங்கி போகாதீங்க. நீங்கள் திங்க் பண்ண முடியாது, செயல்பட முடியாது, நீங்கள் சரியான முடிவுகள் எடுக்க முடியாது, உங்களுக்கு பிள்ளைகளுக்கு சரியான வழியை காட்ட முடியாது, குழம்பி போயிருக்கிறீங்க. ஆக யாராவது இன்னைக்கு உள்ளத்தில் கலக்கத்தோடு வந்திருக்கிறீங்களா? உள்ளத்தில் பாரங்களோடு வந்திருக்கிறீங்களா? ஒரு தெளிவில்லாத நிலையில் இருக்கிறீங்களா? ஒரு குழப்பமான நிலையில் இருக்கிறீங்களா? இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட அந்த பாரத்தை வையுங்க. நீங்கள் உள்ளத்தில் சுமந்திருப்பதால் அது ஒன்றும் ஆகாது, அது அப்படியே தான் கிடக்க போகுது. அது உங்களை இன்னும் மீண்டும் மீண்டும் பாதிக்கப் போகிறது. மாறாக அதை தூக்கி ஆண்டவருடைய கரத்தில் வச்சுட்டு, ஆண்டவரை நீங்கள் பார்த்துக்குங்க, நான் தெளிவாக இருக்க போகிறேன், நான் என்ன செய்யணுமோ அதை நான் செய்வேன் என்ற ஒரு தெளிந்த பார்வையை இன்னைக்கு ஆண்டவரிடம் கேட்போம்.
பிரியமான, இன்றைக்கு 2வது செய்தியாக முதல் வாசகத்தில் மீண்டும் நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான சில காரியங்களை முதல் வாசகம் நமக்கு சொல்லுது. அதை சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். முதல் வாசகம் நம்ம மறந்துடுப்போம், படிக்கும்போது ஞாபகம் இருக்கு, நம்ம மறந்துடுப்போம். என்ன படித்தோம் அப்படின்னா, அப்போஸ்தலர்கிட்ட ஒரு கம்ப்ளைண்ட் வைக்கிறாங்க. யார் வச்சது அப்படின்னா, கிரேக்க மொழியை பேசக்கூடிய கிறிஸ்தவர்கள். அது என்ன கிரேக்க மொழியை பேசக்கூடிய கிறிஸ்தவங்க? முதல்ல கிறிஸ்தவ மதம் இல்லை. இயேசு வரத்துக்கு முன்னாடி கிறிஸ்தவ மதம் கிடையாது. என்ன மதம் இருந்துச்சு? யூத மதம் இருந்துச்சு. யூத மதம் இல்லாத மற்ற மதங்கள் எல்லாம் இருந்துச்சு. இப்போ இயேசுனுடைய உயிர்ப்புக்கு பின்னாடி சீடர்கள் எல்லாம் போதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி போதிக்க ஆரம்பிக்கும் போது கிறிஸ்தவ மதம் உண்டாகிறது, கிறிஸ்தவ மதம் தோன்றுகிறது. அப்போ யூத மதத்தில் இருந்து அவங்க எபிரேய மொழியை பேசக்கூடியவங்க யூதர்கள். யூத மதத்தில் இருந்து கிறிஸ்தவ மதத்துக்கு வந்தாங்க. எபிரேய மொழி பேசக்கூடியவர்கள் கிறிஸ்தவ மதத்துக்கு வந்தாங்க. இந்த யூத மதம் அல்லாத வேற மதங்களெல்லாம் கடைபிடிச்சவங்க அவங்களும் இயேசுனுடைய போதனையை கேட்டு கிறிஸ்தவலாக மாறினாங்க. அவங்க என்ன மொழியை பேசினாங்கன்னா கிரேக்க மொழியை பேசினாங்க. இப்போ கிரேக்க மொழியை பேசினவங்களும் எபிரேய மொழியை பேசின இவங்க 2 பேருமே இப்போ கிறிஸ்தவர்களாக ஒரு சபையில் சேர்ந்துட்டாங்க. இப்போது 2 பேர் கிறிஸ்தவர்கள் தான், ஆனால் எபிரேய மொழி யூதர்கள், யூதர்கள் அல்லாதவர்கள் கிரேக்க மொழி. இவங்க 2 பேரும் இதுபோல் ஆலயத்துக்கு வருகிற போது வழிபாடையில் முடிந்த பின்பு அவர்களுக்கு உணவு பரிமாறுவது வழக்கம். தொடக்க கால திருச்சபையில் இன்றைக்கி சொல்கிறேன் இல்லையா, அன்பின் விருந்து அப்படிலாம் சொல்கிறேன் இல்லையா. ஆக உணவை கொடுப்பது வழக்கம். அப்போது ஒரு பிரச்சனை நடக்கிறது. என்ன பிரச்சனை என்றால், இந்த எபிரேய மொழி பேசுகிறவங்க உணவு பரிமாறுகிற போது நம்மளுடைய மைண்டு போலேயே அவனும் பண்ணியிருக்காங்க. நமக்கேற்ற ஆளுக்கு முதல்ல சாப்பாடு, நமக்கு பிடிச்சமானவனுக்கு பீஸு, நமக்கு பிடிக்காதவங்க வெறும் என்னது ரைஸு. நடக்குது இல்லையா? அதே தான் அன்றைக்கி நடந்துச்சு. எபிரேய மொழி பேசுகிறவங்களுக்கெல்லாம் முதல்ல சாப்பாடு. இந்த கிரேக்க மொழி பேசுகிறவர்களுக்கு சாப்பாடு பத்தாம் போது அந்த பந்தியில் அவங்க ஒழுங்காக பரிமாறப்படவில்லை. அந்த பந்தியில் அவங்களுக்கு முக்கியமான இடம் கொடுக்கலை. கொஞ்சம் அலட்சியப்படுத்தி இருக்கிறாங்க, கொஞ்சம் கண்டுகொள்ளாமல் இருந்திருக்கிறார்கள். இப்போது அப்போஸ்தலரிடம் இந்த கம்ப்ளைண்ட் வருது. யார் கம்ப்ளைண்ட் கொண்டு வந்தது? கிரேக்க மொழி பேசக்கூடியவர்கள் கொண்டு வராங்க. சொல்கிறாங்க அப்போஸ்தலர்கிட்ட, இந்த எபிரேய மொழி பேசுகிறவர்கள் எங்களுடைய கைம்பெண்களை பந்தியில் பரிமாறுகிற போது சரியாக கவனிக்கப்படவில்லை, சரியாக கவனிக்கலை. எங்களுடைய கைம்பெண்கள் பந்தியில் சரியாக கவனிக்கப்படுவதில்லை என்கிற ஒரு குற்றச்சாட்டு கொண்டு வைக்கிறாங்க. அதன் பின்பாக சீடர்கள், அப்போஸ்தலர்கள் எல்லா சீடர்களையும் மக்களும் ஒன்றா வர வச்சு ஒரு 7 பேரை தேர்ந்தெடுக்கிறார்கள். தேர்ந்தெடுத்து, நீங்கள் இனிமேல் இது போல பிரச்சனை வராமல் பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்லி வாலண்டியர்ஸ் ஒரு 7 பேரை தேர்ந்தெடுத்து அந்த பிரச்சனையை முடிக்கிறாங்க. அதான் இன்றைக்கி முதல் வாசகம். இந்த வாசகத்திலேருந்து ஒரு 3 கருத்தை நம்முடைய குடும்பத்துக்கு, நம்ம தனிப்பட்ட வாழ்க்கைக்கு நாம் எடுத்துக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். 1, ஒரு சாதாரண பிரச்சனை இல்லையா, உணவு ஒழுங்காக பரிமாறல. இப்போ பேதுரு தான் ஹெட்டு, மற்ற சீடர்கள் அப்போஸ்தலர்கள் இருக்கிறாங்க. பேதுரு அவங்களை பார்த்து, கம்ப்ளைண்ட் பண்ணவங்களை பார்த்து இப்படி சொல்லி இருந்திருக்கலாம். என்னன்ட்டு, யோ இதெல்லாம் ஒரு பிரச்சனையா, என்கிட்ட அதான் சொல்லியிருப்பேன். கீழே சாப்பாடு செவ்வாய்க்கிழமை போடும்போது ஒழுங்காக சாப்பாடு பரிமாற மாட்டுறாங்க அப்படின்னு சொல்ல, ஆமாம் இதெல்லாம் ஒரு பிரச்சனை எனக்கு, அதெல்லாம் அங்கே வாலண்டியர்ஸ் இருப்பாங்க, நீங்களே பார்த்துங்க அப்படி தான் நான் சொல்லியிருப்பேன். சொல்லி இருக்கிறேன். ஏன்னா என்கிட்ட வந்தபோது அதான் சொல்லி இருக்கிறேன். இதெல்லாம் ஒரு பிரச்சனை சொல்லி வரீங்க, எவ்வளோ வேலைகள் கிடைக்குது, இதெல்லாம் போயிட்டு நீங்களே பார்த்துங்க அப்படின்னு சொல்லி. இப்போ பேதுரு அப்படி சொல்லி இருக்கிறான். இதெல்லாம் ஒரு பிரச்சனை என்கிட்ட கொண்டு வரீங்க, எங்களுக்கு எவ்வளோ வேலை இருக்குது சொன்னாரா பேதுரு? பெரிய மாடல் தான் முதல் செய்தி. அது சின்ன பிரச்சனையாக இருந்தாலும் பவுலடியார் அதில் கவனத்தை செலுத்துகிறார். The problem, it is a big problem, small problem அப்படிலாம் கிடையாது வாழ்க்கையில். ப்ராப்ளம் இஸ் ப்ராப்ளம், பிரச்சனை தான். எனக்கு இது சிறிய ப்ராப்ளம், அதனால் கண்டுகொள்ளாமல் இருந்து விடலாம். இதெல்லாம் ரொம்ப மைன்யூட் பிரச்சனை, இதெல்லாம் கண்டுக்காமல் இருந்துடலாம்.
இதெல்லாம் ஒரு பிரச்சனையே கிடையாது அப்படின்னு சொல்லி சில பிரச்சனையை நாம் தள்ளி வைத்து விடலாம் என்று நாம் இருக்கிறோம் என்றால், பிரியமானவர்களே, சின்ன பிரச்சனைகள் தான் குடும்பத்தில் மிகப்பெரிய பிரச்சனைகளாக மாறுகின்றன என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். பிரச்சனைகளை நாம் மூடி மறைக்கிறோம். இதெல்லாம் பிரச்சனை, இதெல்லாம் பேசக்கூடாது, இதெல்லாம் அப்படியே கடந்து போக வேண்டும் என்று சொல்லி சில காரியங்களை, சில பிரச்சனை நம்முடைய குடும்ப வாழ்க்கையில் பகிர்ந்து கொள்வதில்லை. ஒரு கணவன் மனைவிக்கிடையே வரக்கூடிய பிரச்சனைகளை உட்கார்ந்து பேசுவது கிடையாது. அந்த பிரச்சனைகளை பேசி தீர்த்து கொள்வதற்கு நமக்கு மனசு இல்லை. அப்படியே மனதுக்குள்ளே போட்டு வைத்துக் கொள்கிறோம். ஒரு நாள் வரும், அப்போ பார்த்துக்கிறேன், எனக்குன்னு ஒரு வாய்ப்பு வரும், அப்போ நான் பார்த்துக்கிறேன், அப்போ நான் பழி வாங்குறேன். பிரியமானவர்களே, பிரச்சனைகளை நாம் பேசி உடனடியாக தீர்த்து கொள்வதில்லை. மாறாக பிரச்சனைகளை நாம் உள்ளுக்குள் வைத்து 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 அதை நாம் எங்கேயாவது ஒரு இடத்துல வெளிப்படுத்த வேண்டும், பழி வாங்க வேண்டும் என்று நாம் நினைக்கிறோம். இன்றைக்கு நம்முடைய கத்தோலிக்க கிறிஸ்துவ மதத்தில் எத்தனை குடும்பங்கள் விவாகரத்து போய் கொண்டிருக்கின்றன, எத்தனை குடும்பங்கள் பிரிந்து போகக்கூடிய சூழல் இருக்கின்றன. அதுக்கு சாலிடான ரீசன் இருக்கலாம், நான் ஏற்றுக்கொள்கிறேன். நிறைய பிரிந்து போவதற்குண்டான பல பிரச்சனைகள் குடும்ப வாழ்க்கையில் இருக்கிறது, எனக்கும் தெரியும். ஆனால் அந்த லெவலுக்கு வருவதற்கு முன்பாக எப்போது சின்ன பிரச்சனையாக தொடங்கியதோ அப்போதை உட்கார்ந்து அமர்ந்து பேசி அந்த பிரச்சனைகளை நம்ம தீர்த்து வைத்திருந்தால் டிவோர்ஸு போயிருக்க முடியாது. அப்போது புரிதலை நாம் ஏற்படுத்தி இருந்தால் நாம் அந்த நிலைக்கு போயிருக்க முடியாது. இது குடும்ப வாழ்க்கையில் மட்டுமல்ல, இன்றைக்கு நம்முடைய பிள்ளைகளை வளர்க்கக்கூடிய சூழலை எடுத்துக்கொள்வோம். இன்றைக்கு நம்முடைய இளைஞர்கள், ஏன் நம்முடைய படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் கூட இன்றைக்கு உங்களுடைய பேச்சை, உங்களுடைய சொற்களை கேட்காமல், கீழ்ப்படியாமல், ஏதோ தங்களுக்கு எல்லாம் தெரிந்து பொழுது வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களே. இன்றைக்கு நீங்கள் சொன்னாலும் அவர்கள் கேட்கக்கூடிய நிலையில் இல்லாமல் போகிற போது இன்னைக்கு வருத்தப்படுகிறோம், இன்னைக்கு ஃபீல் பண்ணுறோம். என் பையன் சொல்கிறது கேட்கல, அவன் வீட்டுக்கு வர்றது கிடையாது, என் கூட பேசுறது கிடையாது, தீய பழக்க வழக்கங்களை மாட்டி இருக்கிறான், கெட்ட பழக்கத்தில் இருக்கிறான், திருந்த மாற்றான், தன்னை மாற்றிக்க மாற்றான். எப்போ மாற்றிக்க முடியாத சமயத்தில் நம்ம ஃபீல் பண்ணுறோம். எப்போ சின்ன சின்ன தவறுகள் அவன் செய்தானோ, சின்ன சின்ன காரியங்கள் அவன் ஈடுபடுகிறானோ, அன்னைக்கு கூப்பிட்டு அவன் தவறை, அந்த பிரச்சனையை சால்வ் பண்ண நாம் மறந்து போகிறோம். என்ன சொல்கிறோம், சின்ன பையன் தானே, அப்படி இப்படி தான் இருப்பான், அது ஒரு அந்த வயசு, அதில் அப்படி தான் இருக்கும், நாம் சமாளிக்கிறோம். ஒரு டீச்சர் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க, பேரண்ட்ஸ் பிள்ளை செய்த தவறை ஏற்றுக்கொள்வதில்லை. மாறாக டீச்சர் சொல்லணும், அவன் அப்படி தான் இருப்பான், நீங்கள் தான் பார்த்து சொல்லிக் கொடுக்கணும், நீங்கள் தான் அதை பத்திரமா பார்த்துக்கணும். நாம் சப்பை கட்டு கட்டுகிறோம். பிரியமானவர்களே, முதல் செய்தி, பிரச்சனைகள் வருகிற போது அதை சந்திக்கக்கூடிய அந்த தைரியம் நமக்கு இருக்க வேண்டும். உடனடியாக பிரச்சனையை சால்வ் பண்ணணும். ஏன் நம்ம உடனடியாக அந்த பிரச்சனை சால்வ் பண்ணுறதில்லை? மன்னிக்கிற மனசு இல்லை, அவ்வளோதான். மன்னிக்கிற மனசு கிடையாது. உடனடியாக அந்த பிரச்சனை, ஒருவர் மீது தவறு, ஒரு சரி, அந்த தவறானவர் மன்னிக்கக்கூடிய மனசு இல்லை. அப்போ நான் இந்த பிரச்சனையை சொல்லிக்கிற போது இன்னும் சண்டை அதிகமாகும். நான் கேட்டால் அவர் என்ன சத்தம் போடுவார், நான் கேட்டால் அந்த அம்மா சத்தம் போடும். எதுக்கு மனசுல வச்சுக்கலாம்? மன்னிக்கிற மனம் இல்லாமல் போவதால் நம்முடைய வாழ்க்கையில் எழக்கூடிய பிரச்சனைகளை நாம் சால்வ் பண்ணாமல் எல்லாத்தையும் மனசுக்குள்ளே வச்சுன்னு இருக்கிறோம். நேரம் வருகிற போது வெடிக்கிறது, அது குடும்பத்தை பிழைக்கிறது. அவ்வளோ பெரிய திருச்சபையில் சாப்பாடு ஒரு பெரிய பிரச்சனையே கிடையாது. ஆனால் பேதுரு அந்த பிரச்சனையை ஒரு பிரச்சனையாக பார்த்தாரு, அதை சால்வ் பண்ணுறதுக்கு வழியை பார்த்தார். இப்படி உங்களுடைய வாழ்க்கையில் கூட பிரச்சனை வருகிற போது பிரச்சனைகளை மேற்கொள்வதற்குண்டான வழியை பாருங்கள். பிரச்சனைகளை மூடி மறைக்காதீர்கள். பிரச்சனைகளை மூடி மறைத்தால் அதுவாகவே சால்வ் ஆகாது. அது மிகப்பெரிய பிரச்சனை தான் உண்டு பண்ணும் என்பது முதல் செய்தி. ரெண்டாவது, எனக்கு பேதுரு என்ன செய்கிறார்? அவர் சொல்கிறார், பிரச்சனை இருக்குது, நாங்கள் 7 பேரை தேர்ந்தெடுக்கிறோம், அவங்க இந்த பிரச்சனையை பார்த்துப்பாங்க. ஆனால் நாங்களோ கடவுளுடைய வார்த்தையை அறிவிக்க வேண்டும், நாங்கள் இறைப்பணியாற்ற வேண்டும். நாங்கள் உங்களுக்கு சாப்பாடு போட்டு இருக்க முடியாது, பந்தியில் உங்களை கவனிக்க முடியாது. ஏன்னா கடவுள் எங்களை அழைத்தது உணவை பரிமாறுவதுக்கல்ல, கடவுள் எங்களை கூப்பிட்டது சாப்பாடு போடுவதுக்கல்ல. இறைவன் எங்களை அழைத்தது நற்செய்தியை பறைசாற்ற வேண்டும், இறைப்பணியாற்ற வேண்டும். அதுக்காக எங்களை கூப்பிட்டு இருக்கிறாரு. எங்களுடைய மெயினான ப்ரையாரிட்டி, முக்கியமானது
முதன்மையான எது என்றால் இறை வார்த்தை அறிவிப்பது. உணவை போடுவதல்ல, ஷேர் பண்ணுவதல்ல, இங்கே உணவு பகிர்ந்து கொடுப்பதல்ல. எங்களுடைய குறிக்கோள், எங்களுடைய லட்சியம், எங்களுடைய இலக்கு இறை வார்த்தை அறிவிக்க வேண்டும். அதனால் மற்ற 7 பேர் அதை பார்த்துப்பாங்க, நாங்கள் எங்களுடைய வேலையை பார்ப்போம். பெரியமான பல சமயத்தில் நம்முடைய வாழ்க்கையில் இந்த பிரச்சனை தான். நம்முடைய வாழ்க்கையில் பிரச்சனைகள் வந்த உடனே நம்முடைய குறிக்கோள்களை, நம்முடைய லட்சியத்தை நாம் இழந்துவிடும். நாம் என்ன சாதிக்கணுமோ அந்த சாதனையை விட்டுடுறோம். நாம் எதை நோக்கி போய்கொண்டே இருக்கோமோ அது அவர்தான் முடிஞ்சிச்சு. இந்த பிரச்சனை வந்தது, இனிமேல் சாதிக்க முடியாது. இந்த பிரச்சனை வந்துச்சு, இனிமேல் இதை நம்ம லட்சியத்தை நோக்கி போக முடியாது. ஏன்னா நம்முடைய லட்சியங்களை மறந்து விடுகிறோம். எனக்கு நீங்களே யோசித்து பாருங்கள், உங்கள் வாழ்க்கையில் எத்தனை நல்ல முடிவுகளை எடுத்திருப்பீங்க, ஒரு ஆக்கப்பூர்வமான காரியங்களை செய்யணும்னு எடுத்திருப்பீங்க. ஏதோ ஒரு பிரச்சனை வந்த உடனே என்ன பண்ணியிருப்போம்? முடிஞ்சிச்சு. நம்முடைய குறிக்கோள், நம்முடைய இலக்கு, நம்முடைய எய்மு, நம்முடைய கோல் எல்லாம் முடிஞ்சு போச்சு. பிரச்சனைகளை கண்டவுடன் இலக்குகளை மறந்து போயிடக்கூடாது. இலக்கு உள்ளவர்கள் பிரச்சனைகள் மத்தியிலும் கூட இலக்கை நோக்கி செல்வார்கள். அதான் 2வது செய்தி. யார் வாழ்க்கையில் பிரச்சனை இல்லைங்க, யார் வாழ்க்கையில் தொல்லை இல்லை, யாருடைய வாழ்க்கையில் முட்டுக்கட்டை இல்லை, எல்லா வாழ்க்கையிலும் இருக்குது. ஆனால் சில பேர் மட்டும் பிரச்சனைகள் மத்தியிலும் கூட தன்னுடைய லட்சியங்களை அடைந்து கொண்டிருக்கிறார்கள். எப்படி? அவங்களுடைய கான்சன்ட்ரேஷன் பிரச்சனைகளை வைக்கிறது கிடையாது. பிரச்சனை இருக்குது, ஆனாலும் இலக்குகள் தான் அவருடைய பார்வை இருக்கிறது. உங்கள் வாழ்க்கையில் பிரச்சனை வந்த உடனே எத்தனை இலக்குகள் மிஸ் ஆகிருக்கு? சின்ன சின்ன கஷ்டங்கள் வந்த உடனே பெரிய இலக்குகளை நீங்கள் எத்தனை பேர் விட்டுட்டு இருக்கிறீங்க? யோசித்து பாருங்கள். பிரச்சனைகள் எல்லாம் முடிந்த பின்பு என்னுடைய லட்சியத்தை நான் அடைவேன் என்றால் ஒருபோதும் உங்கள் லட்சியத்தை அடைய முடியாது. ஏனென்றால் பிரச்சனைகளுக்கு முடிவு இல்லை, பிரச்சனைகள் இருந்து கொண்டு தான் இருக்கும். அப்போ 2வது செய்தி தான், ஒரு லட்சியம் வைக்கிறீங்க, அதை நோக்கி பயணிக்கிறீர்கள். ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனை போல் வந்துச்சுன்னா உடனடியாக கவலைப்பட வேண்டாம், அது இருக்கட்டும். ஆனால் லட்சியங்களை கைவிடாதீர்கள். இதான் 2வது செய்தி. 3வது, பிரியமானவர்களே, 7 பேரை தேர்ந்தெடுத்தார்கள். அந்த பிரச்சனையை நீக்குவதற்காக, பிரச்சனையை சமாளிப்பதற்காக, அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுறதுக்காக 7 பேர் தேர்ந்தெடுத்தாங்க. அந்த 7 பேரை பற்றி பைபிள் சொல்லுது, அவர்கள் மக்களுடைய நற்சான்றை பெற்றிருந்தார்கள். அந்த 7 பேர் அவர்கள் தூயாவினுடைய வல்லமையால் நிரம்பி இருந்தார்கள். 3வது செய்தி தான், நம்முடைய வாழ்க்கையில் பிரச்சனை வருது. சில சமயத்தில் நம்மால் மட்டும் அந்த பிரச்சனை சால்வ் பண்ண முடியாது. நாம் சில பேருடைய உதவியை கேட்போம், அட்வைஸ் கேட்போம், அறிவுரை கேட்போம், கொஞ்சம் கவுன்சிலிங் கேட்போம், யாருக்கிட்ட நம்முடைய பிரச்சனைகளை பகிர்ந்து கொள்வோம். எனக்கு இந்த பிரச்சனைக்கு ஏதாவது வழி சொல்லுங்க அப்படின்னு கேட்போம். பெரியமானவர்களே, அப்படி நம்முடைய பிரச்சனைகளுக்கு சொல்யூஷன் கேட்குறோமே, அந்த மனிதர்கள் யார்? யார்கிட்ட போய்ட்டு அட்வைஸ் கேட்குறீங்க? எங்கள் பேதுரு அந்த பிரச்சனை சால்வ் பண்ணதுக்கு யாரும் நியமிச்சா தெரியுங்களா? 7 பேர். அவங்க எப்படிப்பட்டவர்களாக இருந்தாங்க? நற்சான்று பெற்றவர்களாக இருந்தார்கள், தூய் ஆவியால் நிரம்பியவர்களாக இருந்தார்கள், இறைவேண்டல் செய்தவர்களாக இருந்தார்கள். அப்படிப்பட்டவன் தான் உங்களுக்கு அட்வைஸ் கொடுக்க முடியும். நீங்கள் யார்கிட்ட போய் அட்வைஸ் கேட்குறீங்க? உங்கள் பிரச்சனைகளுக்கு, உங்கள் கஷ்டங்கள் வருகிற யார்கிட்ட போய்ட்டு நீங்கள் அறிவுரை கேட்கிறீர்கள்? பிரியமானவர்களே, அவர்கள் உங்கள் பிரச்சனைகளை தீர்த்து வைக்கக்கூடிய மனநிலையில் அவர் இருக்க வேண்டும். ஜப வாழ்க்கை இருக்கணுங்க, ப்ரேயர் லைஃப் இருக்கணும், நற்சான்று பெற்றவங்களாக இருக்கணும். அவங்க பிரச்சனையை புரிந்து கொள்ளக்கூடிய மனநிலை இருக்க வேண்டும், ஞானம் படைத்தவனாக இருக்க வேண்டும். எல்லார்கிட்டையும் போய் நம்ம பிரச்சனை சொல்லிடுது, எல்லார்கிட்டையும் போய் பிரச்சனை சொல்லிட்டு அவனுமே பயங்கரமான தீர்வு நமக்கு கொடுப்பது போல அவன் பிரச்சனைக்கு அவனுக்கு தீர்வு கிடையாது. அப்போ நீங்கள் தேர்ந்தெடுக்கக்கூடிய அல்லது ஆலோசனை கேட்கக்கூடிய, அறிவுரைகளை கேட்கக்கூடிய உங்களுடைய பிரச்சனைகளை யாரிடம் சொல்லுகிறீர்கள் என்பதை நீங்கள் தேர்ந்தெடுக்கிறீர்களா? எப்படிப்பட்டவர்களை தேர்ந்தெடுத்துக்கிறீங்க? உங்களுடைய நண்பர்கள் யார்? உங்களுடைய உறவினர்கள் யார்? நீங்கள் யார் கூட ஷேர் பண்ணுறீங்க? யார்கிட்ட உங்களுடைய பிரச்சனையை பகிர்ந்து கொள்கிறீர்கள்? அவருடைய வாழ்க்கை எப்படிப்பட்டிருக்கு? இதுதான் 3வது செய்தி. பெரியமானவர்களே, நம்ம சின்ன பிரச்சனையை கொண்டு போயிட்டு அட்வைஸ் கேட்டு பெரிய பிரச்சனையாக மாறின கதையெல்லாம் இருக்கிறது. அவர்கள் இன்னும் அதை பெரிதாக மாற்றி நமக்கு இன்னும் அதிகமான துன்பங்களை கொடுத்த கதைகள் எல்லாம் இருக்கிறது. ஆக நீங்கள் செல்லக்கூடிய மனிதர்கள் இறை பக்தி உடையவர்களாய், நல்லெண்ணம் உடையவர்களாய், நற்சான்று உடையவர்களாய் இருக்கக்கூடியவர்களை நண்பர்களாக வைத்து கொள்ளுங்கள். குறைந்தபட்சம் உங்களை நல்ல வழியில் நடத்தக்கூடிய ஒரு நண்பரையாவது உங்கள் அருகாமையிலே வைத்து கொள்ளுங்கள்.
எல்லா பிரச்சனையும் உங்களால் தீர்க்க முடியாது. ஒரு நல்ல நண்பன், நல்ல உறவினர், நல்ல தகப்பன், நல்ல தாய், நல்ல மகன், யாராவது ஒருவர் உங்களுடைய கஷ்டத்தில், உங்கள் பிரச்சனையில் அருகாமையில் இருந்து உங்களுக்கு நல்வழி காட்டக்கூடிய ஒரு மனிதன், ஒரு உறவு ரொம்ப ரொம்ப அவசியங்க. இன்றைக்கி நம்ம நிறைய நண்பர்களை வச்சுருக்கோம். என்ன பிரயோஜனம்? என்ன பிரயோஜனம்? துன்பத்தில் வந்து சரியான அறிவுரை சொல்லக்கூடிய அந்த தெளிவு இருக்கிறதா நம்முடைய நண்பர்களுக்கு? இந்த பிரச்சனை எனக்கு அப்படின்னு சொன்ன உடனே என்ன செய்யணும் என்று சரியாக நமக்கு வழிகாட்டக்கூடிய ஒரு நண்பர்கள் இருக்கிறார்களா? அப்படிப்பட்ட நண்பர்களை நாம் வைத்து இருக்கிறோமா? இல்லைன்னா என்ன பிரயோஜனம்? ஆக அப்படிப்பட்ட நண்பர்களை நாம் தேட வேண்டும், அப்படிப்பட்ட உறவுகளை நாம் வைத்திருக்க வேண்டும். பிரியமானவர்களே, இதுதான் என்னுடைய முதல் வாசகம் சொல்லுகிறது. பிரச்சனையை தள்ளி போடாதீங்க, சின்னதோ பெருசோ உட்கார்ந்து பேசுங்கள், அமைதிக்குண்டான வழியை தேடுங்கள், மன்னித்து விடுங்கள். இரண்டாவதாக, உங்களுடைய பிரச்சனைகள் உங்களால் மட்டும் தீர்க்க முடியாது. உங்களுடைய நண்பர்கள், நல்ல மனிதர்களை நீங்கள் வைத்து கொள்ளுங்கள். மூன்றாவது, ரெண்டாவது என்ன செய்தி நான் சொன்னேன்? பிரச்சனைகளை பார்த்து இலக்குகளை மறந்துவிட வேண்டாம். இப்போயே மறந்துட்டோம், அது வேறு விஷயம். பிரியமானவர்களே, எல்லாருடைய வாழ்க்கையிலும் இதுபோல் சூழல் இருக்கலாம். ஏதோ ஒரு செய்தி நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய மனசை தொடைய என்று அதை வைத்துக் கொள்வோம். கடவுள் மீண்டும் நமக்கு சொன்ன முதல் செய்தியை நான் நினைவுபடுத்துகிறேன். உள்ளம் கலங்க வேண்டாம், கடவுள் உங்களோடு இருக்கிறார். நம்பிக்கை அறிக்கை. அனைவரும் எழுந்து நிற்போம். ஒரே கடவுளை நம்புகின்றேன். விண்ணகமும் மண்ணகமும், காண்பவை காணாதவை யாவும்